ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக ஒரு மினி விளாக் தாங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை மூடி நான் தேங்காய் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மசாலா குழம்பு வைக்கிறதுக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன மசாலா குழம்புன்னு பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்கள் கடைசி வரைக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்து உடச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. ஒரு 4 தக்காளி கழுவி கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு கொஞ்சம் கப்பில் தனியாக வச்சு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் எல்லாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அது கூடவே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூண்டு 2மே போட்டுக்கோங்க இது கூடவே. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். நம்ம ஒரு குண்டா வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி 2 சொம்பு தண்ணி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை பேர் என்னென்னு எத்தனை பேர் தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொட்டை பேர் காராமணி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ காராமணியும் கொட்டையும் தண்ணி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே சைட் பை சைடு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சன் ஃபுல்லாகவே பாத்திரம் இருக்குது. அதனால பாத்திரம் கழுவலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவ ஆரம்பிச்சுட்ருக்கேன். நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே பாத்திரம் கழுவு வேலை அங்கங்கே க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். நம்ம இப்படி குக் பண்ணும்போது ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நமக்கும் வேலை தெரியாது. கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் முடிச்சிடும். நம்ம இப்படி சாப்பாடு செய்யும் போது இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டோம்னா சீக்கிரமாக வேலையும் ஆயிரும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனாகவும் இருக்கும். அதனால தாங்க சாப்பாடு செய்யும் போது இந்த மாதிரி வேலை நிறைய லேடிஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நல்லா பாத்திரம்லாம் க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். சிங்க்கு நல்லா கழுவி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஒரு மிக்ஸ் ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ மசாலா ஆறிடுச்சு. இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நைஸாக. இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டை நல்லா கொதிச்சுட்டு இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு கொட்டையை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா கருவாடு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன தவிர ஒரு யாருக்குமே கருவாடு பிடிக்காது. அதனால நான் கருவாடு போடல. இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். மீடியமாக தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டை வாங்கிட்டு வந்து, இந்த கொட்டை பேர் பார்த்தீங்கன்னா காராமணி கொட்டைன்னு சொல்லுவாங்க. எனக்கும் சரியாக பேர் தெரியல. ஆனால் காராமணின்னு சொன்னாங்க எனக்கு கேட்டதுக்கு. இந்த கொட்டை வாங்கி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் மூடி போடுறதுனால பொங்கி கீழே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்துடுச்சு. காயும் வெந்துடுச்சு, கொட்டையும் வெந்துடுச்சு. ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து ஒரு குண்டாவை தனியாக எடுத்து கீழே இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா தாளிச்செல்லாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ குழம்பெல்லாம் கீழே கிதறிச்சதுனால இப்போ திரும்பவும் நான் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணணும்.
சரி அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தாளிச்சாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்படி நம்ம கடாயிலேயே. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி உப்பு சேர்த்தேன். இது கூடவே மேலால் கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் போல் அப்படியே சூடாக கொதிக்க வைங்க. அவ்வளோதான், கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ரைஸ் தான் வைக்க போகிறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்குள்ளே ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்டெல்லாம் துடைச்சிடலான்னு சொல்லிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா குழம்பு பொங்க வந்துருச்சு இல்லைங்களா, அதனால இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சோம்னா கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால துடைச்சிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் துடைச்சி விட்டேன். துடைச்சி விட்டதுக்கப்புறமா ரைஸ் வந்து கழுவி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டே இருக்கான். எப்படி தூங்குறோன்னா எழுப்பி நம்ம கோயிலுக்கு ஓட்டிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். சரி, பெட்ஷீட்லாம் போட்டிருந்தாங்க, யாருமே மடித்து வைக்கல. நானே மடிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே மடித்து கொண்டு போய் வச்சுட்டலான்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டுங்க. அப்படியே பண்ணால் வீடெலாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடெலாம் க்ளீன் பண்ணி கையோடு தொடச்சி முடிச்சிடலாம் சீக்கிரமானு சொல்லிட்டு நானும் வீடெலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணியெலாம் இருந்துச்சு. கரண்ட்டோட நேற்று ஃபுல்லாகவே சடவுனில் இருந்ததுனால தண்ணி ஃபுல்லாகவே வெளியே வந்துருந்துச்சு. அதனால் எல்லா இடத்துக்கும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தண்ணி ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதனால தண்ணியும் கொஞ்சம் வெளியில் வந்துடுச்சு. அதனால சரி கூட்டலான்னு சொல்லி கூட்டும் போது அங்கங்கே ஒட்டி தான் இருந்துச்சு. எப்படியோ கூட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நானும் கூட்டி முடிச்சுட்டேன். கூட்டிட்டு முடிச்சு கையோட வீடு தொடச்சி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடு தொடச்சி முடிச்சிடலான்னு நானும் மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீடு பாதி இந்த சாமானு கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வீடு வலிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம சீக்கிரமாக செஞ்சோம்னா நம்ம வேலை முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி தான். இன்னும் வெள்ளிக்கிழமைன்றதுனால வீட்லையாச்சும் சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு நானும் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாள் ஃபுல்லாகவே இப்படி தாங்க வேலை போயிட்டுருக்கு. என்னோடய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டு வேலையும் செய்யணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஒருத்தர் போனான்னு சொல்லிட்டு என்னை வேலை வச்சுட்டே இருக்காங்க எனக்கு. வீடு தொடச்சி முடிச்சுட்டு வந்தேன். நான் முன்னாடியே துணி துவைச்சி பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். சரி அப்புறம் காய போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு வந்தேன். அந்த துணியும் துவைச்சி வச்சுட்டு சரி காய போடலான்னு சொல்லிட்டு நான் போய் காய போட்டு வந்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா அவனையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து விளையாடுறதுக்குனே வரான். சரி அவனை கீழே இருடான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துணி துவைச்சி போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஓரமாக துணி போட்டு வந்துட்டேன். நான் நேற்று துணி துவைச்சி போட்டிருந்தேன், இன்றைக்கும் துணி துவைச்சி போட்டிருக்கேன். துணி துவைச்சி போட்டு காய போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சு கையோட சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். நம்ம வீடு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது தாங்க நமக்கு முழு திருப்தியாக இருக்கிறது. நானும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு உட்காந்துதான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த குழம்பு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். காராமணி போட்டு மசாலா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். எல்லாரும் விட்டு கொடுத்து போங்க. எல்லாருமே நல்லா இருக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம பசங்க என்ன தான் நமக்கு தனியாக பிளேட்டில் போட்டு கொடுத்தா கூட நம்ம கையில் ஒரு வாயாச்சும் வாங்கினாங்க நமக்கு சாப்பாடே இறங்குது. என் பையனும் 2 டைம் சாப்பாடு மாட்டிட்டான், அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த குழம்பு நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.